3ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா முக்கியமான முடிவு எடுப்பீங்க. அதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அந்த முக்கியமான முடிவால முன்னேற்றம் உண்டாகும். தைரியமா எதையுமே சாதிச்சு காட்டுவீங்க. தன்னம்பிக்கையை வளர்த்திக்குவீங்க. சகோதர சகோதரோட ஒரு ஒற்றுமை கிடைக்கும். உங்களுக்கு அவங்களால உதவி கிடைக்கும். உங்களாலேயும் அவங்களுக்கு உதவி கிடைக்கும். இது பரஸ்பர உதவின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பா கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள். இது நல்ல விஷயம் தானே. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து விலகி போகும். அப்ப அதை எப்படி தக்க வச்சுக்கிறது? இறை வழிபாடு. உங்க ராசியாதிபதி சுக்கிரன். அப்போ பெருமாளுக்குரிய லட்சுமி அம்சம் உள்ளவர். அந்த பெருமாளை குருவாக வணங்கக்கூடியவர் யார்? எல்லாம் இல்ல அந்த கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா தானே குருவா வழிபடுறோம். அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அவரை குருவா ஏத்துங்க. உங்க ராசிக்குரிய தெய்வமாக கருதப்படுகிறார். நன்மை நடக்க போகுது. அந்த வாய்ப்பு, போன வாய்ப்பு வந்து சேர்ந்துட போகுது. முடிஞ்சா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா